Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல chapter 2 அதாவது numbers and sequences chapter வந்து பார்க்க போறோம். அதுல exercise 2.5 வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி சில concepts வந்து பார்க்கலாம். Arithmetic progression, let a and d be real numbers, then the numbers of the form a, a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d is said to form arithmetic progression denoted by AP. The number a is called the first term and d is called the common difference. அதாவது இப்போ a and d be real numbers அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு சீக்வென்ஸாக எழுதும்போது அதாவது a, a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸாக எழுதும்போது இந்த சீக்வென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை ஏபி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். இப்போது இதில் இந்த நம்பர் ஏ வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டி வந்து என்ன சொல்லலாம், காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 1, 4, 7, 10, அதாவது இந்த சீக்வென்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 1. அப்போது ஏ வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போது டி ஈக்குவல் டு 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. ஸோ இதான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த ஏபி வந்து எப்படி வருதுன்னா a plus d, a plus 2d, a plus 3d, இந்த மாதிரி வருது. அப்போது a வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1. இப்போ a plus d வந்து நம்ம 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ a plus d என்ன 1 plus 3. அப்புறம் a plus 2d என்ன 1 plus 2 into 3. அப்போது a plus 3d என்ன 1 plus 3 into 3. அப்போ ஆன்சர் என்ன வரும் 1 plus 3 4. 1 plus 2 into 3 என்ன, அதாவது 1 plus 6 வந்து 7. அப்புறம் 1 plus 3 into 3 அதாவது 1 plus 9 வந்து 10. ஸோ சீக்வென்ஸ் இப்படி வருதா. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சீக்வென்ஸ் தான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அதான் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து the difference between any two consecutive terms of an AP is always constant. That constant value is called the common difference. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, the difference between any two consecutive integers வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது இப்போ இந்த ரெண்டு இன்டீஜர் பாருங்கள், அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன 4 minus 1 equal to 3. அப்புறம் இந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன 7 minus 4 equal to 3. அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து 3 தான், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வந்து நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து if there are finite number of terms in an AP then it is called finite arithmetic progression. If there are infinitely many terms in an AP then it is called infinite arithmetic progression. அதாவது ஒரு ஏபியில் வந்து ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அப்போது ஃபைனட் ஏபி, அதே மாதிரி இன்ஃபைனட்லி மெனி டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அப்போது இன்ஃபைனட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இப்போ அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா T1. இப்போது இந்த ஏ வந்து நம்ம எப்படி எழுதலாம், a ப்ளஸ் 1 மைனஸ் 1 இன்டூ டி அப்படின்னு எழுதலாமா. அப்போது 1 மைனஸ் 1 வந்து 0, 0 இன்டூ டி வந்து 0, அப்போது ஏ அப்படின்னு வரும். அதே மாதிரி T2 அதாவது செகண்ட் டேர்ம் வந்து என்ன a ப்ளஸ் டி. இந்த a ப்ளஸ் டி வந்து நம்ம எப்படி எழுதலாம் a ப்ளஸ் 2 minus 1 into d அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் T3 வந்து என்ன a plus 2d. இப்போது a plus 2d வந்து எப்படி எழுதலாம் a plus 3 minus 1 d அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 3 minus 1 வந்து 2 அப்படின்னு ஆகும். அதே மாதிரி T4ஓட வேல்யூ என்ன a plus 3d. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் a plus 4 minus 1 d அப்படின்னு எழுதலாம். இதே மாதிரி தான் T5 T6 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது nth term denoted by tn, இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் tn equal to a plus n minus 1 d அப்படின்னு எழுதலாம். அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. In general, the nth term denoted by tn can be written as tn equal to a plus n minus 1 d. In an AP, the nth term is tn equal to a plus n minus 1 d. Here a is the first term, d is the common difference. அதாவது இந்த nth டேர்மில் இந்த ஏன்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே மாதிரி டி வந்து என்ன காமன் டிஃப்ரென்ஸ். அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது T1 வந்து ஏ அப்படின்னு இருந்து அப்புறம் செகண்ட் டேர்ம் T2 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டினா அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது T2 மைனஸ் T1 அப்போ என்ன ஆகும் a ப்ளஸ் டி மைனஸ் ஏ
ஆன்சர் வந்து டி. அப்போது இந்த டி தான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ். சப்போஸ் இப்போ T2 செகண்ட் டேர்ம் வந்து a + d, அதேமாதிரி T3 = a + 2d இருக்குது. அப்போது இதோட காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? T3 - T2. அப்போ என்ன ஆகும்? a + 2d மைனஸ் a + dன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? a + 2d மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் a மைனஸ் d. அப்போ இந்த ஏயும் ஏயும் கேன்சல் ஆகும். 2d - d என்ன? d. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஜென்ரலாக tn - tn-1 அப்படின்னு எழுதலாம். ஃபார் n = 2, 3, 4 till infinity. The common difference of an AP can be positive, negative or 0. அதாவது இந்த common difference d ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஜீரோவாக கூட இருக்கலாம். And AP having a common difference of 0 is called a constant arithmetic progression. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு arithmetic progressionல common difference வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்போது அதை constant arithmetic progression அப்படின்னு நம்ம சொல்லலாம். In a finite AP whose first term is a and last term l, then the number of terms in the AP is given by l = a plus n minus 1 into d, n = l minus a by d plus 1. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபைனைட் ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏஆ இருந்து லாஸ்ட் டேர்ம் வந்து எல்லா இருந்துச்சுன்னா அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஏபி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எல், அதாவது லாஸ்ட் டேர்ம் வந்து எப்படி எழுதலாம்னா l = a plus n minus 1 into d. இப்போ வந்து n, அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? n = l, இந்த a அப்படி போச்சுன்னா மைனஸ் a, அதுக்கப்புறம் d வந்து கீழே வந்துச்சுன்னா l minus a by d, அப்புறம் இந்த மைனஸ் 1 அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 1. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. If the sum of 3 consecutive terms of an AP is given, they can be taken as a minus d, a and a plus d. Here the common difference is d. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ sum of 3 consecutive terms of an AP வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a minus d, a and a plus dன்னு எடுத்துக்கலாம். இதில் dன்றது common difference. If the sum of 4 consecutive terms of an AP is given, they can be taken as a minus 3d, a minus d, a plus d and a plus 3d. Here the common difference is 2d. அதாவது sum of 4 consecutive terms of an AP வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a minus 3d, a minus d, அப்புறம் a plus d, அப்புறம் a plus 3d. இதில் common differenceன்றது 2d. அடுத்து கண்டிஷன் ஃபார் 3 நம்பர்ஸ் டு பி இன் ஏபி. அதாவது 3 நம்பர்ஸ் வந்து ஏபியில் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். இஃப் ஏ பி சி ஆர் இன் ஏபி, தென் ஏ = a, b = a plus d, c = a plus 2d. அதாவது ஏபிசின்னு ஏபியில் 3 நம்பர் இருக்குன்னா அப்போது ஏன்றது a, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்புறம் b வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து நம்ம எப்படி எழுதலான்னா a plus d, அப்புறம் cன்றது தேர்ட் டேர்ம், அது வந்து நம்ம எப்படி எழுதலான்னா a plus 2d. இப்போது a and c வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அப்போது a plus 2d, அப்போது 2a plus 2d அப்படின்னு வரும். இல்லை 2 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? a plus d. இந்த a plus dன்றது என்ன? bயோட வேல்யூ. அப்போது ஈக்குவல் டு 2b. அதாவது a plus c = 2b அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? 2b = a plus c. இது வந்து இப்படியும் எழுதலாம். அதாவது b minus a = c minus b அப்படின்னு எழுதலாம். ஸோ the condition for 3 numbers to be in AP ஓட கண்டிஷன் என்ன? 2b = a plus c. ஸோ ABCR in AP. இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.